இப்போ நான் சொல்ல போற ஸ்டோரி ஒரு ஹீரோட ஸ்டோரி கிடையாது, ஒரு வில்லனோட ஸ்டோரி. அவனோட பேரு தான் இட்டாச்சி உச்சியா. இந்த உலகம் அவனை ஒரு கொலைகாரன் ஒதுக்கி வச்சுச்சு. அவனோட கிராமத்துக்கு அமைதி இருக்கணுங்கிறதுக்காகவே அவனோட சொந்த கைகளாலேயே அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணான். என்னோட பேர் போகட்டும், என்னோட மரியாதை போகட்டும், என்னோட ஃபேமிலி கூட போகட்டும், எல்லாமே இந்த ஊருக்காக பண்ணான். ஆனா ஒருத்தனை மட்டும் அவன் உயிரோட விட்டுருந்தான். அவனோட பேரு தான் சாசுகே உச்சியா. உண்மையான வீரன் யாருன்னு தெரியுமா? கத்தி எடுத்து போர்க்களத்துல சண்டை போடுறவன் கிடையாது. பல ஆயிரம் வழிகள் அவன் நெஞ்சில சுமந்துக்கிட்டு இருக்கிறவன் தான். அவன் யாரையுமே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணல. அவனோட உண்மையை ஊருக்கெல்லாம் சொல்லணும்னு கூட நினைக்கல. சைலண்டாவே இருந்தான். இட்டாச்சிக்கு நல்லாவே தெரியும் உங்க மக்கள் எல்லாம் இவனை ஒதுக்கி வைப்பாங்கன்னு. ஆனா அவங்க பண்ணது எல்லாமே அவங்க மக்களுக்காக தான். அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி இந்த உலகம் சொல்லல, ஆனா அவன் தோத்துட்டான்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்ல. எங்க மக்களும் பல பேர் இட்டாச்சி மாதிரி தான் இருக்காங்க. தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கப்படுறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு உண்மையான ஆளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. சைலண்ட்ங்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாது, அது அவங்களோட சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி டைம் வரும்போது தான் உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போங்க.